ஈஸியாக எப்படி பருப்பு குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. தக்காளி 2, 3 வெங்காயம், சீரகம், பெருங்காயம், மஞ்சள்தூள் இது மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஏற்கனவே துவரம் பருப்பு கழுவி தான் வச்சுருக்கேன். அந்த துவரம் பருப்பு அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, பெருங்காயம், மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுருங்க. இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். டக்குன்னு முடிச்சிடலாம். தாளிக்கிறதோடு சேர்த்து 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுருங்க. என் பருப்பு வேகமாக வெந்துடும். இது நாட்டு பருப்புன்றதுனால வேகமாக வெந்துடும். 3 விசில் தான். 3 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது நல்லா 3 விசில் தான் விட்டேன். நல்லா வெந்துருச்சு. நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி சாப்பிடுவோம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வத்தல், கருவேப்பிலை, கடுகு. அதை ஒரு கரண்டி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாமே போட்டுட்டு கடுகு, எண்ணெய் காயவும் கடுகு போடுங்க. எப்பயும் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு தான் கடுகு போடணும். அதான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வத்தல் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கவும் ஊற்றி எடுத்துடலாம். நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். ஈஸியாக அதை செஞ்சிடலாம். நல்லாயிருக்கும். சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ் கூட வேகமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு ஒரு சாதாரண ஊறுகாய் மட்டும் கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பாருங்கள், இதோட சேர்த்து நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.